இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை நம்ம செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம், இதனால் என்ன நன்மைகள், இது எந்த விகிதத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது பாருங்கள், ஒரு ரெட் கலர் சொல்யூஷன், ஒரு ப்ரௌன் கலர் சொல்யூஷன்னு சொல்லலாம். இது நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம செடிகள் வைக்கும்போதே எவ்வளோ பூக்கள் பூத்தாலும் வேணும், காய்கள் பறிக்கணும், நிறைய பூக்கள் அள்ளணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரோடையும் ஆசை. அப்படி இருக்கும்போது நம்ம விதவிதமாக உரம் கொடுப்போம், பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெஸ்டிசைடு அடிப்போம், எல்லாமே பார்த்துக்குவோம். ஆனாலும் இந்த மண் வளமாக இருந்தால் தாங்க எல்லா செடிகளும் நல்லா வளரும். அப்படி மண்ணை வளமாக்குற ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது எப்படி தயாரிக்கணும், எந்த பொருள் எடுத்து தயாரிக்கணும், எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். இது மண்ணுக்கு கொடுக்குற ஒரு சொல்யூஷன். இந்த கரைசல் மண்ணுக்கு கொடுத்தா மண் வளமாகும். மண் வளமாகுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு டீஸ்பூன் மண்ணில் இங்கே பாருங்கள், இந்த ஒரு டீஸ்பூன் மண்ணில் உங்களுக்கு கோடிக்கணக்கான மைக்ரோப்ஸ் இருக்குது, அதாவது நுண்ணுயிர்கள் இருக்குது, பாக்டீரியாஸ் இருக்குது, நன்மை செய்யும் பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த ஒரு டீஸ்பூன்லேயே எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம தொட்டி மண்ணில் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த நுண்ணுயிர்களுக்கு ஆகாரங்கிறது நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு உணவு கொடுத்தாதான் அவங்க மண்ணை இன்னும் பெருகி பெருகி வளமாக்குவாங்க. ஸோ ஒரு கோடியே பல கோடிகளாகி பில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் நன்மை செய்யும் பாக்டீரியாஸ் நம்ம தொட்டியில் வளரும், தொட்டி மண்ணில் வளரும். அப்படி மண்ணை வளப்படுத்துறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இது பொருள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஈஸியாக கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் தோட்டத்து மண்ணை பாருங்கள், இந்த மண்புழு கூட இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஸ்பூன் மண்ணிலேயே இந்த மண்புழுக்களுக்கும் இது ஆகாரமாக இருக்கும். ஏன்னா மண்புழு எப்போவுமே நம்ம தோட்டத்து மண்ணுக்கு நண்பன். மேலாக இருக்கிற தொட்டி மண்ணை நம்ம கிளறி விட முடியும். பாருங்கள், தொட்டி மண்ணை எப்போவுமே நம்ம கிளறிட்டு தான், இந்த வேர்கள் அடிபடாமல் கிளறிட்டு தான் நம்ம உரம் கொடுப்போம், தண்ணி கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் உள்ளே இருக்கிற மண்ணை இந்த மண்புழுக்கள் தான் நல்லா கிளறி மேலேயும் கீழேயும் உழுது கொடுக்கறது. அதனால தான் மண்புழுக்களும் நம்ம மண்ணுக்கு தேவை, மண்ணை வளமாக்குறது. ஸோ நான் கொடுக்க போகிற இந்த கரைசல் மண்புழுக்களும் உணவாகும் அப்படிங்கிறதுனால இது மண்ணை ரொம்ப நல்லா வளமாக்கும். ஸோ அது என்னதுன்னு இப்போ பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் எல்லார் கிச்சன்லேயும் இருக்கும், யார் வீட்லேயுமே இல்லாமல் இருக்காது. இது காஸ்ட்லி தான், ஆனாலும் நம்ம தோட்டத்துக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அதில் ஆர்கானிக்காக கொடுக்குற உரங்கள் வீட்டிலையே தயாரிக்கிறது தான். அதனால இந்த வெல்லம் நம்ம எடுத்துருக்கிறது ரொம்ப குறைஞ்ச அளவு தான் தேவை. அதுதான் இப்போ முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இதில் 50 கிராம் கூட இருக்காது. இந்த மாதிரி ஒரு துண்டு 20 கிராம் வெல்லத்தை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிளெயின் வாட்டரில் கரைச்சி, இந்த மாதிரி பிளெயின் வாட்டரில் கரைச்சி 3 நாள் வச்சுருங்க மூடி போட்டு. கொஞ்சம் இடம் மேலே இருக்க மாதிரி எப்பவுமே லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் தயாரிக்கணும். ஏன்னா கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகும். 3 நாள் இந்த வெள்ளை தண்ணியை வச்சுட்டிங்கன்னா 4ஆவது நாள் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி. இதில் நீங்கள் வேறு எதுவுமே கலக்க வேண்டாங்க, இந்த வெல்லம் மட்டுமே போதும். இந்த வெள்ளை தண்ணியை நம்ம இந்த 1 லிட்டர் தண்ணியில் நான் 20 கிராம் வெல்லம் தான் கலந்துருக்கேன். இந்த ஒரு பீஸ் கலந்தால் போதும், அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதை கலந்துட்டு நீங்கள் 3 நாள் வச்சு மூடிட்டு அப்புறம் 4ஆவது நாள் எடுத்துகிட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் இதை எப்படி கொடுக்கறதுன்னு சொல்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் எந்த செடிமெண்ட்ஸும் இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம், கொதிக்க வைக்க வேண்டாம். அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ண போகிறதில்ல, மண்ணுக்கு தான் கொடுக்க போகிறோம். மண்ணை வளமாக்குறதுக்கு தான். மைக்ரோப்ஸ், நுண்ணுயிர்கள், அப்புறம் இந்த மண்புழுக்கள், நன்மை செய்யும் பாக்டீரியா பெருகிறதுக்காக தான் கொடுக்க போகிறோம். மண் வளமானாலே உங்களுக்கு செடிகள் எல்லாம் தானாகவே நல்லாவே வளரும். ஸோ இதை நான் ஒரு டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிறேன். அது ஈக்குவல் அமௌண்ட்டாக தண்ணி கலந்துக்கிறேன். இந்த தண்ணியில்
12 இன்ச் பாட்டுனா நீங்கள் இதில் பாதி அளவு கொடுத்தா போதும். சின்ன சின்ன தொட்டிகள், இன்டோர் பிளான்ட்ஸ், நீங்கள் வச்சுருக்கிற அழகு செடிகளுக்கெல்லாம் இதில் வந்து 1/4 டம்ளர் கொடுத்தா போதும். பெரிய தொட்டியாக இருந்தால் 1/2 டம்ளர் கொடுத்தா போதும். இப்போ இதை மண்ணுக்கு ஊற்றி விடுறேன் பாருங்கள். மண் வந்து நீங்கள் இது ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசுமையாக ஈரப்பதமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலாக கிளறி விட்டுடுங்க. இப்படி கிளறிட்டு ஈரப்பதமாக இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு அப்புறமா கொடுங்க. மழை பெஞ்சிருந்தா தண்ணியே ஊற்ற வேண்டாம், ஈரப்பதம் இருக்கும். அப்புறம் இதை ஊற்றி விடலாம். இப்போது நான் இந்த தொட்டியில் கொடுக்குறேன். இது 3 தொட்டிக்கு கொடுக்கலாம், ஏன்னா அது சின்ன தொட்டி. ஏற்கனவே இந்த மண் பாருங்கள், இப்படி நான் ஊற்றி ஊற்றி எல்லாம் நல்ல பிளாக் சாயிலாக ஃபர்டைலாக இருக்குது பாருங்கள். என்னோடய தொட்டி மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளற வரும். உள்ளுக்குள்ளே நம்ம கிளற முடியாது. அதனால தான் இந்த மண்ணை நம்ம இப்படி வளமாக்கிக்கிறோம். இந்த அளவு டைல்யூட் பண்ணி நீங்கள் எல்லா தொட்டிக்கும் கொடுக்கலாம். ஒரு 3 லிட்டர் தயார் பண்ணினீங்கன்னா நீங்கள் 3 மடங்கு தண்ணி கலந்து எல்லா தொட்டிக்கும் கொடுக்கலாம். பூச்செடி, காய்ச்செடி, ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், மணி பிளான்ட்டு, கீரை வகைகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போது இன்னொரு முறை இதை யூஸ் பண்ணுறது, உங்கள் மண்ணை வளமாக்குறதுக்கு இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன். இது வந்து கம்போஸ்ட், இது லீஃப் கம்போஸ்ட்டு. இது நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற கம்போஸ்ட்டு. இந்த கம்போஸ்ட்டில் நீங்கள் எந்த விதமான கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட்டு, காய்கறி கழிவுகளில் பண்ணாலும் சரி, காய்ந்த இலைகளில் பண்ணாலும் சரி, இல்லை பச்சிலைகளில் பண்ணாலும் சரி, கவுடங்கில் பண்ணாலும் சரி, எந்த கம்போஸ்ட்டாக இருந்தாலும் இந்த தண்ணியை, வெள்ளை தண்ணியை கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு கை தெளித்தா போதும். இப்படி தெளித்து விடுங்க. இவ்வளோ தெளித்தா போதும். பெரிய கண்டெய்னரில் 20 லிட்டர் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி 1 டம்ளர் வெள்ளை தண்ணியை நீங்கள் தெளித்து விடலாம். அப்படி தெளிக்கிறது மூலமாக இந்த மண்ணும் நீங்கள் கொடுக்குற கம்போஸ்ட்லேயே நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி இருக்கும். இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸையும் ஈஸியாகும். சீக்கிரமாக உங்களுக்கு இந்த பிரேக் டவுன் ஆகும். இந்த இலைகளும் நீங்கள் கொடுக்குற காய்கறி கழிவுகளெல்லாம் பிரேக் ஆகி குயிக்காக உங்களுக்கு கம்போஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். அப்படி இருக்கிறதுனால இந்த வெள்ளத்தை தண்ணியை கொடுக்கலாம். ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெல்லம் வந்து கார்டனில் ரொம்ப யூஸ்ஃபுல். உங்கள் கார்டன் ரொட்டீனில் இந்த ஒரு வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மண்ணும் வளமாகி உங்கள் செடிகள்லாம் அமோகமாக காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும், பூக்கள் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கார்டன் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். முடிச்சுட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம்